அன்பான மாணவர்களே, நான் இன்று உங்களுக்கு தரம் 8 வரலாறு பாடத்தில் அலகு 4 நாடுகாண் பயணங்களும் ஐரோப்பியர் கிளை தேசங்களுக்கு வருகை தரலும் என்ற பாடத்தில் உள்ள முக்கியமான உலகப் படங்களின் இடங்களை காட்டு. நீங்கள் அதை பார்த்து ஒரு உலகப் படத்தை எடுத்துக்கொண்டு அதை கீறி பழகுங்கள். அது உங்களுக்கு மிகவும் பயனுடையதாக இருக்கும். இந்த நாடுகாண் பயணங்களை ஆரம்பிப்பதற்கு அனுசரணை வழங்கிய நாடுகள் என்ற வகையில் முதலில் ஐபீரிய குடாநாட்டில் போர்த்துக்கல் இந்த அத்லாந்திக் சமுத்திரத்தின் கரையோர பகுதியில் காணப்படுகிறது. அடுத்து இந்த ஐபீரிய குடாநாடு பெரிய நாடாக காணப்படுவது ஸ்பானியா. இந்த ஸ்பானியா தற்போது ஸ்பெயின் என அழைக்கப்படுகிறது. போர்த்துக்கலுக்கு அடுத்ததாக இருப்பது ஸ்பானியா, அது ஸ்பெயின், தற்போது ஸ்பெயின் என அழைக்கப்படுகிறது. இந்த 2 நாடுகளும் தான் நீங்கள் படித்திருப்பீர்கள். நாடுகாண் பயணத்தில் முக்கியமான அனுசரணை வழங்கிய நாடுகளாக காணப்படுகிறது போர்த்துகல், மற்றது ஸ்பானியா. அடுத்து முக்கியமான இடம் பிரான்ஸ். பிரான்ஸ் ஸ்பானியாவுக்கு அருகிலே காணப்படுவது பிரான்ஸ். அந்த நாட்டை நீங்க இலகுவாக குறித்துக் கொள்ளலாம். போர்த்துகல், ஸ்பானியா, அடுத்தது பிரான்ஸ். அடுத்தது இந்த நாடுகாண் பயணத்தின் அனுசரணை வழங்கிய நாடாக காணப்படுவது ஒல்லாந்து. இந்த ஒல்லாந்தை நாங்கள் தற்போது நெதர்லாந்து என்று அழைக்கின்றோம். சரியா? ஸ்பெயினுக்கு அடுத்த ஒரு நாட்டை விட்டு அடுத்த நாடு அது நெதர்லாந்து, அது ஒல்லாந்து என்று அழைக்கப்பட்டது. அடுத்து நாடுகாண் பயணத்திலே காணப்படுகின்ற முக்கிய இடமாக காணப்படுவது இந்த கரீபியன். தென் அமெரிக்காவுக்கும் வட அமெரிக்காவுக்கும் இடையில உள்ள தீவு கூட்டம். இந்த கூட்டத்தை மேற்கிந்திய தீவுகள் என்றும் அழைக்கப்படுகின்றது. கரீபியன் அடையாளப்படுத்த. அடுத்து பேரு. தென் அமெரிக்காவில் ஒரு நாடு. இந்த பேரு இது உங்கள் பாடத்தில் நாடுகாண் பயணத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட இடங்களை தான் நான் குறிப்பிடுகின்றேன். பேரு. அடுத்து மெக்சிகோ. இது மத்திய அமெரிக்காவில் காணப்படுகிற நாடு. மெக்சிகோ எல்லை குளவாக இருக்கும். அடுத்து ஹட்சன் குடா வட அமெரிக்காவில் காணப்படுகின்றது. ஹட்சன் குடா படித்திருப்பீர்கள். போர்த்துகல் நாட்டை சேர்ந்தவர்கள் கிழக்கு பக்கமாக தமது பயணத்தை மேற்கொண்டார்கள். ஸ்பானிய நாட்டை சேர்ந்தவர்கள் அத்லாந்திக் சமுத்திரத்திற்காக மேற்கு பக்கமாக தமது நாடுகாண் பயணத்தில் ஈடுபட்டவர்கள். போர்த்துகல் நாட்டை சேர்ந்தவர்கள் கிழக்கு பக்கமாக, ஸ்பானியா நாட்டை சேர்ந்தவர்கள் மேற்கு பக்கமாக இவ்வாறு மெக்சிகோ போன்ற இடங்களை கண்டுபிடித்தார். அடுத்து நன்னம்பிக்கை முனை. இந்த நன்னம்பிக்கை முனை போர்த்துகல் நாட்டை சேர்ந்தவர்கள் தான் கண்டுபிடித்தார்கள். இதனை புயல் முனை என்றும் அழைக்கப்படும். நீங்கள் படித்தீர்கள். தென் ஆப்பிரிக்காவிலே காணப்படுகின்றதான் நன்னம்பிக்கை முனை, புயல் முனை என்றும் அழைக்கப்படும். அடுத்து நாங்கள் பார்ப்போம். போர்த்துகல் நாட்டை சேர்ந்தவர்கள் அவ்வாறு கடைசியாக இந்தியாவில் கள்ளிக்கோட்டை என்ற இடத்தை அடைந்தனர். இந்தியாவில் இந்த பகுதியில் கரையோர கள்ளிக்கோட்டை என்ற இடம் காணப்படுகின்றது. அடுத்து
முக்கியமான நீரிணை ஒன்று. இந்த நாடுகாண் பயணத்தை ஆரம்பித்த குழுவினரில் மகளன் குழுவினரும் சிறப்பானவர்கள். அவர்களின் குழுதான் முதலில் உலகை கோள வடிவமானது என்று நிரூபித்தார்கள். அவர்கள் இந்த தென் அமெரிக்காவின் கீழ் பகுதியில் உள்ள இடையாக ஒரு பாதையை கண்டுபிடித்து சென்றார்கள். அந்த பாதையை அந்த நீரிணைய தொடுகடல் அழைக்கப்படுகிறது. அதான் மகளன் தொடுகடல் அல்லது மகளன் நீரிணை என அழைக்கப்படுகிறது. மகளன் குழுவினர்களுக்காக இந்த பாதையூடாக சென்றபடியால் அவரது பெயராலேயே இந்த மகளன் நீரிணை என்று அழைக்கப்படுகிறது என்று படித்தீர்கள். அது இந்த சரியான அமைவிடம் இது. அதை முறிகோடுகளாக நீங்கள் காட்ட வேண்டும். அடுத்து பார்ப்போம் பிலிப்பைன்ஸ். இது முக்கியமானது. மகளண்ட குழுவினர் நாடுகாண் பயணத்தை ஆரம்பித்து மேற்கு பக்கமாக அப்படியே வந்து உலகத்தை சுற்றி அந்த வரும்போது இந்த பிலிப்பைன்ஸ் தீவிலேதான் வந்து பிலிப்பைன்ஸ் தீவிலே இருக்கும் போது அந்த தேச மக்களினால் முரண்பாடுகளுக்கு உட்படும் அங்கு அவர் இறக்கிறார். மகளன் இறந்த இடம்தான் இந்த பிலிப்பைன்ஸ். பிலிப்பைன்ஸ் தீவு பல தீவுகளில் காணப்படுகிறது. அதன் கூட்டம் இந்த அமைவிடம் இதுதான். நீங்கள் இதை சரியாக பழகுங்கள். பிலிப்பைன்ஸ். மாணவர்களே, நீங்கள் இந்த அலகு 4 குறிப்பிடப்பட்ட இடங்களை சரியாக குறித்து பழகிக்கொள்ளுங்கள். உங்கள் 3ஆம் தவணை பரீட்சைக்கு இதில் பெரும்பாலான இடங்கள் குறிக்க வரும். அவ்வாறு குறிக்க வரும் போது நீங்கள் எந்த சலனமும் இல்லாமல் அதை குறித்து கூடிய புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும் நம்புகிறேன். இன்னொரு முக்கியமான விடயம் நான் அலகு 4 உலகப்படத்தில் குறித்து காட்டுகின்றேன். அடுத்த காணொளி நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி மாணவர்களே.